சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம விஜயாவுக்கு உண்மை தெரிஞ்சதுனால நேராக சிந்தாமணியை தேடிட்டு பார்வதியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அந்த சிந்தாமணி கூடவே இருந்து எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கான்னு நீயே கூட வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்வதி இருந்துட்டு எனக்கு தான் ஆல்ரெடி அந்த சிந்தாமணியை பற்றி நல்லாவே தெரியுமே, இதில் நீ வேற நேரில் காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போகிறாங்க. சிந்தாமணின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வாங்க மாஸ்டர், உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, உன் வீட்டுக்கு நான் காஃபி குடிக்க எனக்கு வக்கல்ல, அதனால தான் குடிக்க வந்திருக்குன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்னா எவ்வளோ நீ திமிரு பிடிச்சவள இருந்திருப்ப. இப்படி சுயநலவாதியா இருக்கே, அடுத்தவங்க கஷ்டத்தை மூட்டை மூட்டையா வாங்கி சுமந்துட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஆமா, இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வச்சு யாருக்காக? அந்த ஒரே ஒரு பொண்ணுக்கு அதுன்னு நான் வயிறு எரிஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் பொண்ணு எவனோ ஒருத்தன் ஒன்றும் இல்லாதவனை தான் தேடி கல்யாணம் பண்ணி போக போறான். நீ இந்த பணத்தை கட்டிக்கிட்டே அழுகு, கூடவே இருந்து முதுகில் குத்திட்டல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை கேட்ட சிந்தாமணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதுக்கு அடுத்துதான் இந்த சைடு வாசுதேவன் இருந்துட்டு, உங்களுக்காக நான் 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குறேன், நீங்களும் என்னோட பொண்ணு ஸ்ருதியும் இதே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரவி ஒரு பக்கம் கோவப்பட்டாலும் ஸ்ருதி இருந்துட்டு, அந்த 10 லட்ச ரூபாய் நம்ம வாங்கிக்கலாம், திரும்பவும் கொடுத்துட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெறும் விஷயத்த நம்ம ரவி இருந்துட்டு முத்து, மீனா, விஜயா, அண்ணாமலை கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. விஜயா இதை கேட்டோன்னே ரொம்ப கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.